புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பொய்யை பேசிவிட்டு பொய்யான தகவலை சொல்லிவிட்டு அதை பின்வாங்குவது, மன்னிப்பு கோருவது ஒரு மனிதருக்கு வாடிக்கையாகிவிட்டது. அது நம்ம ராகுல் காந்தி அவர் எப்பவுமே அபாண்டமா பழி சுமத்துறது, அதற்கு பிறகு பின்வாங்குறது. இதற்காக உச்சநீதிமன்றத்தில் கூட அவர் சில முறை மன்னிப்புகள் கேட்டிருக்காரு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஜனாதிபதி அவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்திற்காக பேச வேண்டியவர் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இந்த காரியங்களை ஜனாதிபதி உரை மீது இந்த கருத்துக்களுக்கு இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், இப்படி எல்லாம் செய்தால் மக்களுக்கு நல்லது என்று ஒரு எதிர்கட்சி தலைவராக, அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி ஐயா வாஜ்பாய் அவர்கள், ஐயா அத்வானி அவர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள், திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் இருந்து அலங்கரித்த அந்த அவையை ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஏதோ மேடையிலே கேலி கிண்டலோடு பேசுவதை போல அந்த பக்கம் திரும்புவது, இந்த பக்கம் திரும்புவது, அரசியலமைப்பு சட்டப்படி சபாநாயகரை பார்த்து பேச வேண்டும், சபாநாயகருக்கு முதுவை காட்டிக் கொண்டு பேசுவது, எல்லோரையும் பார்த்து அவர் பெருமிதம் கொள்கிற வகையிலே ஒரு சுய விளம்பரத்திற்காக இதையெல்லாம் செய்வது, பார்த்தீர்களா நான் பேசுகிறேன் என்று ஒவ்வொருவரையும் பார்ப்பதெல்லாம் வேடிக்கையாக ஒரு கேலி கூத்தாக அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கூட அவர் பெற தகுதி இல்லாதவரை தான் நேற்று காட்டியிருக்கிறது. இந்துக்களை பற்றி குறை சொல்வது, இங்க இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் கூட இந்துக்களை திருடர் என்று சொன்னார், இந்து என்றாலே திருடர் என்று சொன்னார், புதிய விளக்கமும் அதுக்கு சொன்னார். அதே காங்கிரஸ் கட்சி பல முறை காங்கிரஸ் தலைவர்கள் இந்துக்களையும் இந்துக்கள் சம்பிரதாயங்களையும் தொடர்ந்து கேலி கிண்டல் செய்து வந்திருப்பதை நாம் அறிவோம். அயோத்தி ராமர் கோயிலுக்கே நாங்கள் சென்று வணங்கக்கூடாது, யாருமே போகக்கூடாது என்று உத்தரவிட்டவர்கள் அயோத்தி கோயிலை பற்றி பேசுவதற்கு நடிப்பது, சிவபெருமான் அவருடைய படத்தை காட்டி பேசுவது, எந்த பிளக்கார்ட்ஸையும் எந்த படங்களையும் உள்ளே எடுத்துட்டு போகக்கூடாது என்ற நிலையில ஒரு சிவபெருமான் படத்தை எடுத்து ஒரு காட்டுறார். இதே சிவபெருமான் படத்தை ஒரு பாஜக எம்பி எடுத்து காட்டி பேசியிருந்தால் ஐயோ இந்திய ஜனநாயகம் போச்சு, இங்க மதவாத அரசியல் நடக்குதுன்னு கூக்குரல் போடக்கூடிய அந்த ராகுல் காந்தி அவர்கள் நேற்று இதை வைத்து பேசுகிறார். ஒட்டுமொத்த இந்துக்களையும் திருடர்கள், வன்முறையாளர்கள், உண்மைக்கு மாறானவர்கள், வெறுப்பை தூண்டுபவர்கள் என்று பேசுகிறார். பிரதமர் உட்பட எல்லோரும் எழுந்து அதை கண்டித்த பிறகு நான் அவர்களை சொல்லவில்லை, இந்துக்களை சொல்லவில்லை, இப்படி சொன்னேன், பாஜகவை சொன்னேன் என்று குழப்புகிறார். அக்னிவீர் திட்டத்தில் உயிரிழந்த அந்த நமது வீரர்களுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை என்று சொல்வது, ஒரு பொய்யை சொல்லிவிடுவது, அதற்கு பிறகு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மறைந்தால் 1 கோடி ரூபாய் கொடுக்கிறோம் என்ற உடனே அதை ஒட்டுக்கொண்டு பேசாமல் அடுத்த சப்ஜெக்டுக்கு போவது, எம்எஸ்பியின் பயனை விவசாயிகளுக்கு போய் சேரவில்லை என்று சொல்வது, அதை உடனே சவுகான் அவர்கள் இப்படியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பிறகு அதை விட்டு விடுவது. பாரத பிரதமர் இந்த முறை 3வது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் கையெழுத்து 9.6 கோடி விவசாயிகளுக்கு 20,000 கோடியை விடுவித்ததுதான் முதல் கையெழுத்து. அது ராகுல் காந்திக்கு தெரியும். ஆனா திட்டமிட்ட ஒரு பொய்யை பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமே, அதை விட்டு விடுவது. இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு பொய்யை சொல்வது, அதற்கு விளக்கம் கேட்டவுடன் ஓகே அதை விட்டுறேன் இப்படி பேசுறது, சபாநாயகரை கிண்டல் பண்றது, என்கிட்ட நிமிர்ந்து நின்று கை கொடுத்தீங்க, அவர்கிட்ட லேசா தலை குனிஞ்சு கை கொடுத்தீங்க. அவர் அழகா சொன்னார், வயதில் முதியவர்களை நாம் பாதம் தொட்டு கும்பிடுவது கூட நம்மளுடைய வழக்கம் அப்படின்னு அவர் தெளிவா சொன்னார். அதுக்கு ஒரு கேலி கிண்டல். இப்படி ஒரு சபையை அநாகரிகமாக செய்தவர். அயோத்தியில் கோயில் கட்ட இடம் கொடுத்தவங்களாம் அனாதையாக விட்டுட்டோன்னு பொய் சொல்றது. ஆனா உத்தரப்பிரதேச அரசு 4,752 கோடி ரூபாய் 1,700க்கும் மேற்பட்ட அந்த ஷாப் ஓனர்ஸுக்கு 4,752 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. புள்ளி விவரம் தெரிஞ்ச பிறகு அதை விட்டுருது. இன்னும் இந்த ஷாப் கீப்பர்ஸ்க்கு எல்லாம் தனியா ரீலோகேஷன் வேற இடங்களும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்கிறதையும் தகவல் சொன்ன பிறகு விட்டுறது. இப்படி அடுக்கடுக்காக மைக் ஆஃப் பண்றாங்க. மைக்கு சுவிட்சே பக்கத்துல இல்லை, எப்படி ஆஃப் பண்றதுன்னு கேட்கிறார். அவர் கொடுத்த டயத்தை மீறி பேசினா மைக் ஆஃப் பண்றது மட்டும் இல்ல, இவர் சொல்லி நிறுத்துங்கள்னு சொன்னா அங்க மைக் ஆஃப் செய்யப்படும். சட்டத்துக்கு புறமா பேசினா மைக், இது எல்லா ஆட்சியிலையும் எல்லா சபாநாயகர்களும் செய்யற வேலை. அப்படி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில குற்றங்காண்கிற வகையில பேசக்கூடிய ராகுல் காந்தியை இன்றைக்கு இந்தியா ஒரு வேடிக்கை மனிதராக பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு காமெடியனா பார்த்துட்டு இருக்கு.
இவரு எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தான் 8500 ரூபாய் போடுவோம்னு சொன்னாரா? கட்டாக்கட் கட்டாக்கட் கட்டாக்கட்னு கை வீசினார். ஜூலை 1ஆம் தேதி 8500 ரூபாய் வரும்னு சொன்னாரே, வந்துருச்சா பெண்களுக்கு? ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லல, வரும், நான் அனுப்புவேன், நான் கொடுப்பேன், செஞ்சாரா? இப்படி உண்மைக்கு புறம்பான ராகுல் காந்தி அவர்கள் பேசியது மாபெரும் தவறு. இன்றைக்கு புதிய தகவல், அவர் பேசிய இந்துக்கள் பற்றி கூறியது, இந்துனாலே அவங்களுக்கு ஒரு குரோதம், ஒரு வெறுப்பு. எல்லா சமுதாயங்களையும் பற்றி அவங்க என்றைக்கு பேசினதே கிடையாது. இந்துக்கள் பற்றிய வெறுப்பை, அந்த கோபத்தை, அந்த குரோதத்தை ஏன் இந்த ராகுல் காந்தி தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு அரசியல் லாபத்திற்காக இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிகிறது. ஏறத்தாழ 100 கோடிக்கும் மேற்பட்ட இந்து மக்கள், 120 கோடி இந்து மக்கள் இன்றைக்கு வேதனையில இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தியுடைய பேச்சை கண்டித்துதான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். மேற்கொண்டு அவர் பேசிய தீவிரமான அக்னி வீரர்களை பற்றி பேசியது, இந்துக்களை பற்றி பேசியதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் செய்தி வந்திருக்கிறது. எனவே ராகுல் காந்தி அவர்கள், இந்த காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து இந்து விரோத செயல்களில், இந்து மக்களை புண்படுத்துகிற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை தமிழக பாஜகவும் கண்டிக்க வேண்டும் என்று எங்களுடைய மாநில திரு அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்.